டு அவர் தமிழ் டாக் சேனல். இன்றைக்கி நாங்கள் எறா தொக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டாச்சு, நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எறா ரெண்டுமே போட போகிறோம். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போது மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மிளகாய் தூள். இதையும் நல்லா வதக்கிக்கிறோம். தண்ணி ஊற்றாமல், ஆனால் அதிகமாக ஊற்றக்கூடாது. சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு. இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா இறால இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அது வரைக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். அதிகமாக இல்லை, கொஞ்சமாக, அவ்வளோதாங்க. ஏன்னா இது கிரேவிக்காக. அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான். இப்போ மூட போகிறேன். அவ்வளோதாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட போகிறோம். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஹாய் கைஸ், முடிஞ்சிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.